அனைவருக்கும் வணக்கம். நடக்க இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் கூடிய முதன்மையான அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையவோ வேட்பாளர் பட்டியலையோ வெளியிடலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவித்து நாளைக்கு தேர்தல் செயல்பாட்டு வரைவையும் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்தும் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட திறந்த வெளியில பொது வெளியில வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அது குறித்தும் எல்லா அரசு கட்சிகளும் தேர்தலுக்கான வேலையை பார்த்துருக்க இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டம் துறையூர் அரசு மருத்துவமனையில் அலட்சியத்தினால 4 வயது குழந்தை மரணம் அடைஞ்சிருக்கு. அது குறித்தும் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய தளபதி விஜய்க்கு தான் மன வலிமை இருக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுடைய நெருக்கடினால திமுக கொடுத்த அழுத்தத்தினால திமுக மிரட்டி தான் அவர் அரசியலுக்கு வரடாம தடுத்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு ரசிகர்களும் பல்வேறு அரசியல் கட்சியோட தலைவர்களும் கண்டந்துருச்சுனாங்க. ரஜினிகாந்த் அவர்களும் அறிக்கை வாயிலாக உண்மைக்கு புறம்பான செய்தியை ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு பதில் சொல்வதற்காகவே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி மொத்த பேரும் ரஜினிகாந்தோடைய புகழை பாடி தீர்த்திருக்காங்க. அதுலேயும் அதிமுகலேருந்து விலகி தாவேக்கர் அடைஞ்ச ஜேசிடி பிரபாகர் சாதாரண மனிதனாக பிறந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எந்நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றி பேசிய கருத்துக்களுக்கு இந்த மேடையிலேயே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பதில் சொல்வார் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் ஒருபடி மேலே போய் ரஜினி அவர்களுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து விலகி விஜயினுடைய தாவேக்கால இணைஞ்சிருக்கிற அசோக் என்கிற ஒரு நபர், அவர் ஒரு தாவேக்கால மாவட்ட செயலாளர். அவர் நான்லாம் சூப்பர் ஸ்டார் ரசிகர், உலகம் முழுமைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சார்பாக நான் தாவேக்கால இருக்கேன். நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த மாதிரி கரோனான்னு சொன்னார். அவர் கொரோனாவால் தான் அவர் அரசியலுக்கு வராமல் போயிட்டார். ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்துக்களுக்கு நீங்கள் இந்த மேடையிலே எதற்காக சொன்னீங்க, என்ன நோக்கத்தோடு சொன்னீங்க? நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை அவமானப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் என்ன நோக்கத்துக்காக சொன்னீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் சொன்னார். பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரசிகராக இவ்வளோ வருஷம் பழகிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பார்க்க போகும்போது நான் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்னு சொன்னேன் அப்படின்னு எனக்கும் அவர் தான் தலைவர்னு விஜய் அவர்கள் சொன்னார். சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவருடைய படத்தை எடுத்து புகைப்படத்தை எடுத்து என்னோடய சட்டப்பையில் வச்சார். அதுக்கப்புறம் தான் நான் குனிஞ்சி துண்டை வாங்கிட்டேனாரு. விஜய்கிட்ட போய் ரஜினிகாந்த் படத்தை இல்லை, சன்னி லியோன் படத்தை காட்டினா கூட நீங்கள் சட்டப்பையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். அவரை பொறுத்தவரைக்கும் ஏன்னா கொள்கையுள்ள தலைவர் இருந்தால் அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு இலக்கு, அந்த கட்சிக்குன்னு ஒரு தலைவர் இருந்தால் அவர் இப்போ திமுகவில் கலைஞர் கருணாநிதி படத்தை தவிர யார் படத்தையும் வைக்க முடியாது. திமுகவில் போயிட்டு ஜெயலலிதா அவர்கள் படத்தையோ இல்லை திமுகவில் போயிட்டு மோடி அவருடைய படத்தையோ இல்லை திமுகவில் போயிட்டு வேறு யாருடைய படத்தையோ, ஏதோ ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் படத்தையோ இல்லை கமலஹாசன் படத்தையோ சட்டப்பையில் திமுக காரனை வைக்க சொன்னால் வைப்பாங்களா? கமலஹாசன் கூட்டில் இருந்தாலே அந்த படத்தை வைக்க மாட்டாங்க. அதே போல் தான் பிஜேபியில் போயிட்டு நீங்கள் நேருவோட படத்தை, இந்திரா காந்தி படத்தை, இல்லை தமிழ்நாட்டுடைய சேர்ந்த வேறு ஏதாவது கட்சி தலைவருடைய படத்தை, கருணாநிதி படத்தை, ஜெயலலிதா படத்தை வைக்கிறனால வைக்க அனுமதிக்காது. நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் கட்சிக்கு ஒரே ஒரு தலைவர், இனத்துக்கு ஒரே தலைவர், தேசிய தலைவர். அவர் படத்தை தாண்டி சீமான படத்தை வச்சாலே என் படத்தை ஏண்டா வைக்கிற, அவர் படத்தை வைப்பார். அப்போ நாம் தமிழர் கட்சியில் போய் நீங்கள் ஜெயலலிதா படத்தையோ கருணாநிதி படத்தையோ இல்லை வேறு ஏதோ நடிகருடைய படத்தையோ வைக்க அந்த கட்சி அனுமதிக்காது. அந்த கட்சிக்குன்னு ஒரு தலைமை இருக்குது, கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கட்சிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இவருக்கு தான் அது இல்லையே. விஜயனுடைய கொள்கை என்ன, தாவேக்காவோட கொள்கை என்னன்னு கேட்டால் கொள்கைன்னா என்ன அப்படின்னு கேட்குற கூட்டம் அந்த கூட்டம். அவங்ககிட்ட போய் ரஜினிகாந்த் படத்தை வச்சுக்கணுமா வச்சுக்க, செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தை வைக்கணுமா வச்சிக்க. ஏன்னா கலைஞர் ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், அது இல்லாமல் 5-6 கொள்கை தலைவர்கள், யார் படத்தையும் வச்சிக்க, எனக்கு நீ ஓட்டு போடு. இந்த ஜெயம் படத்தில்
நீ யாரை வேணாலும் லவ் பண்ணு, ஆனால் கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணணும்னு சொல்லி அப்படியே தூக்குவாப்பில் யாரா நம்ம ஹீரோயினை, அது வில்லன். அது மாதிரி நீ எவனையும் தலைவராக ஏற்றுக்க, நீ யாரையும் தலைவராக ஏற்றுக்க, யார் படத்தையும் சட்டப்படி வச்சுக்க, எனக்கு ஓட்டு மட்டும் போடு, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் கட்சியில் சேர்ந்தால் மட்டும் போதும், நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான கேரக்டர் விஜய் அவர்கள். அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை வந்து சட்டப்பையில் வைக்கிறத பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. போனதுக்கப்புறம் அவர் என்ன பேசிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் சட்டப்பையில் வைக்க அனுமதிச்சதாக அசோக் அவர் சொல்கிறார். எனக்கும் அவர் தான் தலைவர்னு சொன்னாராம். எனக்கும் அவர் தான் தலைவர்னு சொன்ன அவரை பற்றி தான் கடந்த 2-3 ஆண்டுகளாக மேடைகளில் மாறி மாறி நீங்கள் பேசுனீங்களா விஜய் அவர்களே அப்படின்னு அசோக் அந்த உண்மையான ரஜினி ரசிகராக இருந்தால் கேட்டுக்கணும். ரஜினி அவர்களை பற்றி கடந்த தாவேக்க ஆரம்பித்த பிறகு எவ்வளவு மோசமாக எவ்வளவு இழிவாக தாவேக்கோட விர்ச்சுவல் வாரி செலுத்துறாங்க. ஏன் இப்போ ஆதவர்ஜன கருத்து சொன்ன பிறகு கூட ரஜினியை உருவக்கேலி பண்ணி கடுமையான விமர்சனங்களை தாவேக்கா கும்பல் இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருக்குது. அவனா அசோக் சொல்கிறாப்புல அவர் தலைவராக ஏற்றுருக்காரு. அதனால் அதாவது ரஜினியே அவர்களை விஜயே ஏற்றுக்கிட்டாரு, விஜயே அவர் படத்தை வைக்க மறுப்பு சொல்லலை, அதனால் நீங்கள் இப்படி பேசிடக்கூடாது, நீங்கள் இப்படி மறுப்பு சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்களா இல்லை எல்லாரும் சொல்ல வைக்கப்பட்டாங்கன்னு தெரியல. அந்த கூட்டத்தையே ரஜினி ரசிகர்களும் ரஜினி குறித்து பல்வேறு அரசியல் கட்சியோட தலைவர்களும் ரஜினி அவர்களும் இறங்கி அடித்ததுனால இது தேர்தலில் பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா தாவேக்கா இன்னைக்கு ஓட்டுக்காக எந்த நிலைமைக்கும் போகும். அதுவும் ஆதவர்ஜினெலாம் 4 ஓட்டு கிடைக்குதுன்னா குனிஞ்சி கும்பிடு போடுறது கூட தயாராக இருக்காப்புல. நீங்கள் வந்து 4 ஓட்டு வருதுன்னா 4 ஓட்டு வருது 2 தடவை நீங்கள் வந்து கும்பிட்டு போங்க, 2 ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் எல்லாத்துக்கும் தயாராக இருக்காப்புல. எந்த ஜாபாக இருந்தாலும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் அவர் பண்ணுவதற்கு முழு தயாரிப்போட ஆதவர்ஜினா இருக்கார். தாவேக்காவே அப்படி தயாராக இருக்குது. அதனால தானே டபரா பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி யார் வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்து நேர்மையும் உண்மையமாக செலவிட வேண்டிய அருண்ராஜ் எத்தனை கோடி இறக்கிருக்கான்னு தெரியல, எத்தனை கோடி அவன் வருமான வரித்துறை அதிகாரிக்கு சம்பாதிச்சிருப்பார். விஜய் அவர்கள் கேட்டாங்க, அரசியலுக்கு வரும்போது நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க, இப்போ எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்ல தயாரா திமுக அப்படின்னு அதிமுகன்னு கேட்டார். அருண்ராஜ் அவர்கள் இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸராக வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் கடைசியாக எவ்வளோ வச்சுருந்தாருக்கிறத ஒரு வெள்ளை அறிக்கைனா வெள்ளை பேப்பர் கிடையாது, வெளிப்படைத்தன்மையோட ஒரு அறிக்கையா வெளியிட தயாரா? ஏன்னா மக்களுக்கு சேவை பண்ண வர்ற ஒருத்தன், மக்களுக்கு நல்லது பண்ண வர்ற ஒருத்தன் எதுக்காக மக்களுக்கு டபரா செட்டு பூஸ்ட்டு சேலை இதெல்லாம் கொடுக்கணும்? இப்படி கொடுத்து தான் நீங்கள் ஓட்டை பறிக்கணுமா? இதுக்கு பேர் என்ன? இலவசத்தை ஒழிப்போன்னு சொல்கிறீங்க. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் ஓட்டை யாருக்கும் விற்க மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். எங்கள் ஓட்டை வந்து பணத்துக்கு விற்க மாட்டோம். பூஸ்ட்டுக்கு விற்கலாமா, டபரா செட்டுக்கு விற்கலாமா, சேலைக்கு விற்கலாமா, குடத்துக்கு விற்கலாமா? என்ன ப்ரோ இது? அப்படி எந்த நிலைமைக்கும் இறங்கி இருக்கக்கூடிய தாவேக்கா ஓட்டுக்காக எந்த அளவுக்கும் இறங்கும். அதனால தான் நேற்றைய கூட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நான் பேசியது என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. இப்படி தான் நேபாளை பற்றி ட்வீட்டை போட்டுட்டு கரூர் விவகாரம் தொடர்பாக நேபாளம் நடந்தது போல் ஜென்சி இளைஞர்கள்லாம் தமிழ்நாட்டில் புரட்சியை பற்ற வைப்பாங்கன்னு போட்டாப்புல. உடனே வழக்கு போட்ட உடனே நீதிமன்றத்தில் போய் நான் நல்ல மனநிலையில் இல்லை, நான் ஒரு வேறு மாதிரி மனநிலையில் இருந்தேன். ஆமாம், 5:30 மணி ஃப்ளைட்டுக்கு போகும்போதே சேட்டல் ஃப்ளைட்டுக்கு சரக்கு கொண்டு போகிறவன் 10 மணிக்கு மேலே என்ன மனநிலையில் இருப்பான்னு இப்போ தெரியுது. அன்னைக்கு புரியலை, இப்போ புரியுது. நான் சாதாரண மனநிலையில் இருந்தேன். நான் வந்து ஜானி வாக்கர் மனநிலையில் இருந்திருப்பேன், இல்லை பிளாக் லேபிள் மனநிலையில், இல்லை வந்து ரெமி மார்ட்டின் மனநிலையில் நான் இருந்தேன், அதனால் அந்த ட்வீட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜி தான் சொன்னாப்புல. அப்படி நீதிமன்றத்தில் போய் எனக்கு மனநலம் சரியில்லைன்னு சொல்லி அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணி விட்ட ஆதவர்ஜினா இப்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு. அப்போ தவறாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் சரியாக தான் பேசியிருக்கீங்க. அதனால் அர்த்தம் அன்னைக்கு சொல்லும்போது ஒரு நடிகர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னார், திமுக குடும்பம் அவரை மிரட்டிடுச்சுன்னு சொன்னாப்புல. நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாப்புலன்னா, ரஜினிகாந்தை மிரட்டிட்டாங்கன்னு நான் சொல்லலை, ரஜினிகாந்த் அவர்களே அரசியலுக்கு வரவிடாமல் அவதூறுகளை விமர்சனங்களை வைத்து அதுக்கான சூழலை உருவாக்குனாங்க. இதை அங்கே பேசலையே.
அங்க பேசுனது வேற, இங்க பேசுனது வேற வேறையே. நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பயங்கரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கிட்ட நம்ம எதுக்கு ஃபைட் பண்ண போறோம்? அது இல்ல நம்ம நோக்கம். என்னெல்லாம் செஞ்சாங்க, ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கும் போது திமுக குடும்பம் என்னெல்லாம் பேசினாங்க, முரசொலியில இதே ரஜினிகாந்த் சாரை பத்தி என்னெல்லாம் எழுதுனாங்க. இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். அதே போல ஆதவர்ஜினா சொல்றாப்ல, விஜய் அவர்களை பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணிக்கு அழைச்சாங்களாம். எந்த கட்சின்னு சொல்லல. 90 சீட்டு துணை முதலமைச்சர் வரைக்கும் பேசினாங்க. ஆனா தளபதி அவர்கள் வந்து நான் மக்களுக்காக நிக்க போறேன், மக்களை நம்பி நிக்கிறேன் அப்படின்னு நிக்கிறாரு. போன வாரம் வரைக்கும் தேர்தல் கூட்டணி வைப்பிற்கு பேச்சுவார்த்தை நடத்தியது தாவேகா. தாவேகாவை இவனுமே சீண்டல. தாவேகா யாராவது வருவாங்களா அப்படின்னு வரிசையா போட பிடிச்சிக்கிட்டு அம்முக்குட்டி போட பிடிச்சி நின்னது வந்து இவங்க தான். ஓபிஎஸ் வருவார்னு எதிர்பார்த்தாங்க, வரல. சசிகலாமா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வரல. அப்புறம் வந்து தேமுதிக வரும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, வரல. விசிகா கம்யூனிஸ்டுகள் இங்கே ஏதாவது பேசி பார்த்தாலும் பார்த்தாங்க, வரல. கடைசியாக காங்கிரஸ் வரும், காங்கிரஸ் சேரப்போகுது. பிரவீன் சக்கரவர்த்தி கூடவே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ராகுல் காந்தியும் பேசி பார்த்தாங்க. ராகுல்லாம் ஆதரவாக நின்று பார்த்தாரு. 2-3 காங்கிரஸுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் சேரப்போகுது அப்படின்னாரு. வேலுச்சாமி வானத்துக்கும் பூமிக்கும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சேரப்போகுது ஞான்னு தெரிஞ்சாப்புல. இந்த காதல் படத்தோட பரத்து மாதிரி தாவேகா காங்கிரஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ திருச்சியில் ஏதோ தெளிநகரில் பைத்தியமாக உட்காந்துக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி எவனாவது வருவான், தளபதியை முதலமைச்சர் ஆக்கிடுவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தது தாவேகாவா மற்ற கட்சிகளா? உண்மையிலே அதிமுக தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்தலை. அதாவது வருவாங்கன்னு விரும்பியிருக்காங்க, வரலாம், வந்தால் சேர்த்துக்கொண்டு. எவ்வளவு சீட்டு? 20 சீட்டுக்கு மேலே தர முடியாது வந்தா, அவ்வளோதான். அவருடைய கெப்பாசிட்டிக்கு 20 சீட்டு அதிகபட்சம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்துக்காரு. 160 தொகுதிக்கு அதிமுக போட்டி போடணும், மீதி இருக்கதா பாஜக கூட்டணிக்கு பிரிச்சுக்கலாம். 160 குறைஞ்சு அதிமுக போட்டி போடாதுக்குள்ள விடாப்படியாக உறுதியாக இருந்துக்காரு எடப்பாடி பழனிசாமி. 160 சீட்டு அதிமுகனா 90 சீட்டு எப்படி உங்களுக்கு தர முடியும்? அதில் பாஜக இருக்குது, தமாக இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த 90 சீட்டுங்கிறது பொய். இவர் 90 சீட்டு துணை முதலமைச்சருங்கிறாரு. நிர்மல்குமார் 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாப்புல, ஊடகங்கள் வாயிலாக வரக்கூடிய எந்த செய்தியும் உண்மை இல்லை, நாங்கள் யாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலைங்கிறாப்புல. அப்புறம் எப்படி 90 சீட்டு துணை முதலமைச்சர் வந்து தரேன்னு சொல்லியிருப்பாங்க? அப்போ 90 சீட்டு துணை முதலமைச்சருங்கிறது விஜயினுடைய ஆசை. நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம். 90 சீட்டு துணை முதலமைச்சர் எவனாவது கொடுத்தா நம்ம ஓசியில் போய் மங்களம் பாடி துணை முதலமைச்சர் ஆயிடலாம். தனிச்சு நின்னா நம்ம என்ன ஆகுங்கிறது தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், மாவட்ட செயலாளருக்கும் தெரியும், வேட்பாளராக நிற்க போகிறவங்களுக்கும் தெரியும் என்ன ஆகும், இந்த புயலில் நம்ம என்ன ஆகும். தாவேகா இன்னைக்கு பல பேர் வட்டிக்கு கடன் வாங்கி, பல பேர் சொந்த காசை போட்டு, இந்த ஐஆர்எஸ் மாதிரி அருண்ராஜ் மாதிரி ஆட்கள் வந்து ஏற்கனவே சம்பாதிச்ச காசை போட்டு, லாட்ரி குறிப்பு வந்து இவன் ஆதவர்ஜினா குறிப்பு வந்து அந்த பணத்தை போட்டு செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணி ஊடகங்களை வந்து ஊடகத்தில் கூடிய எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வாய்ஸ் ஆஃப் காமன் மூலியமாக தமிழ்நாடுடைய முதன்மையான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு எல்லாத்துக்கும் பேக்கேஜ் கொடுத்து, அவருடைய எடிட்டர்ஸ்க்கு பேக்கேஜ் கொடுத்து, அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு பேக்கேஜ் கொடுத்து எங்களை காட்டணும்னு சொல்லி லிங்க் எடுத்து அனுப்பிச்சி விட்டு லைவ் போட வச்சு இவங்க பெரிய அப்படி ஆட்கள் மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு காசே கொடுக்காம மக்கள் வராங்க, மக்கள் படைதிரண்டு வராங்கிறது 100 விழுக்காடு பொய். வரக்கூடிய மக்களுக்கு காசு கொடுக்கப்படுது. கூட்டம் முடிஞ்சோடனே இந்த பொருட்கள் தருவோம். அதாவது எலெக்ஷன் கோடு வர்றதுக்கு முன்னாடி பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டத்துக்கு காசு கொடுத்தான் ஆட்களை கூட்டி வர்றாங்க. கூட்டி வந்து உட்கார வச்சு என்னமோ இவங்க வந்து ஏதாவது இது எத்தனை கூட்டம் போடுறாங்க. எந்த கூட்டத்திலேயாவது தமிழ்நாட்டினுடைய கடனை இப்படி அடைக்க எங்ககிட்ட திட்டம் இருக்குது, 10,67,000 கோடியை இந்த மாதிரி நாங்கள் அடைப்போம், இல்லை புதிதாக கடன் வாங்காமல் தடுப்பதற்கு இந்தந்த திட்டங்களை வச்சிருக்கிறோம், ஏதாவது சொல்கிறாங்களா? இலவசம் அதே 2,500 ரூபாய், தாலிக்கு தங்கம், காஞ்சி பட்டு புடவை, மாணவர்களுக்கு 15,000 ரூபா அப்படின்னு சொல்லி
திமுக அதிமுக சொன்னதை இன்னும் அதிகமாக சொல்லி தங்களுடைய வாக்கை இழுக்க, வாக்கை உறுதிப்படுத்துகிற வேலையில தான் தாவேக்க இறங்கக்கூடிய நாட்டுக்கான எந்த நலத்திட்டங்களையும், உண்மையான வளர்ச்சிக்கான திட்டங்களையும், வேலைவாய்ப்பு குறித்தோ, கல்வியை பற்றியோ, மருத்துவத்தை பற்றியோ, இல்லை சுகாதாரத்தை பற்றியோ, இல்லை கிராம பொருளாதாரத்தை பற்றியோ, கிராமத்துடைய வளர்ச்சியை பற்றியோ எந்த விதமான திட்டமும் எந்த விதமான கனவும் தாவேக்காவுக்கு கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம் தமிழர் கட்சி நாளைக்கு தேர்தல் செயல்பாட்டு வரைவை வெளியிட இருக்கு. தாவேக்காவுக்கு வந்து எந்த கனவும் இல்லை. திமுக அதிமுக என்ன பண்ணும்? ஏற்கனவே உள்ள அறிக்கை தான். முல்லை பெரியாறு, காவிரி, ஆத்துமணல் பாதுகாப்போம், தமிழுக்கு பாடுபடுவோம், கச்சத்தீவை மீட்போம், அதே மானே தேனே பொன்மானே வளவளா கொலகொலா அப்படின்னு தான் அறிக்கை வெளியிடும். புதிதாக என்ன பண்ணுவாங்க? இந்த 1000 2000 தரப்போகிறோம், அது ஆண்களுக்கு பெண்களுக்கு இலவச பேருந்துனா அங்கே ஆண்களுக்கு இலவச பேருந்து, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, புதிய மருத்துவமனையில் உருவாக்குவோம், புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவோம், இப்படின்னு எதையாவது ஒன்று உருட்டுவாங்களே ஒழிய தெளிவான மக்களுக்கு தேவையான எந்த திட்டமும் இந்த அறிக்கையில் வரப்போகுது. இந்த அறிக்கையை யார் ரெடி பண்ண தெரியுமில்ல? திமுகவில் கனிமொழி அவர்கள். கனிமொழி அவர்கள் தான் இந்த அறிக்கையை உருவாக்கக்கூடிய குழுவில் தலைவராக இருக்காங்க. அம்மா தான் ஏற்கனவே, அக்கா தான் ஏற்கனவே 2021 வெளியிட்டாங்க. மதுவிலக்கை படிப்படியாக குறைப்போம், பூரண மதுவிலக்கை நோக்கி பாய்வோன்னாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறான்னு பார்க்குறேன். அந்த 2026க்கான தேர்தலுக்கு திமுக வெளியிடும் போது தான் வேடிக்கை இருக்குது. 2021 என்ன வெளியிட்டீங்க, இப்போ என்ன வெளியிட்டிருக்கீங்க, இதில் எதையே செய்யலை, இப்போ என்ன வந்து என்ன செய்ய போறீங்க, நீங்கள் வரும்போது ஏன் செய்யலை, வந்தால் செய்வீங்களான்னு கேள்வி அப்போ உருவாகும். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி நாளை காலையில் 10 மணிக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை சீமானவர்கள் தேர்தல் செயல்பாட்டு வரைவை வெளியிட்டிருக்காரு. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு என்பது ஒரு ஆட்சியை எப்படி, அது ஒரு டிராஃப்ட், ஒரு ஆட்சியை எப்படி நடத்த போகிறோம், அது அந்த புத்தகம் மட்டும் இருந்தால் யார் வேணாலும் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். கண்ணை மூடிக்கிட்டு அந்த புத்தகத்தில் உள்ளதை அப்படியே செயல்படுத்தினா போதும். அதாவது இதை செய்வோம்ல, இதை இப்படியெல்லாம் செய்ய போகிறோம், இது இப்படியெல்லாம் இருக்க போகுது. 2016, 19, 21, 24 வெளியிட்ட நாம் தமிழர் கட்சியுடைய அந்த ஆட்சி வரைவு என்பது, தேர்தல் செயல்பாட்டு வரைவு என்பது வெறும் நூலாக ஒரு டிராஃப்டாக வெளிவந்துச்சு. ஆனால் இந்த முறை காணொலியாக சீமானவர்கள் தயார்படுத்தியிருக்காங்க. மருத்துவம்னா மருத்துவத்தை எப்படி கிராமங்களில் மருத்துவமனை உருவாக்குவோம், மருத்துவமனை என்னென்ன வசதியோடு இருக்கும், எத்தனை பேருக்கு ஒரு மருத்துவர் இங்கே தேவைப்படுறாங்க, எத்தனை பேருக்கு ஒரு செவிலியர் இங்கே தேவைப்படுறாங்க, எத்தனை பேருக்கு ஒரு செவிலியர் இப்போ மருத்துவர் இப்போ இருக்காங்க, எத்தனை மருத்துவமனைகளை உருவாக்க போகிறோம், மருத்துவமனைக்குள்ளே என்னென்ன மாதிரியான வசதிகளை கொண்டு வர போகிறோம். நேற்று திருச்சி மாவட்டம் துறையூர் கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 4.5 வயது குழந்தை அதிகாலையில் அந்த பையனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய பையன். அரசு மருத்துவமனைக்கு அந்த அம்மா 108 ஆம்புலன்ஸை கூட்டு போகிறாங்க. மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை, செவிலியர்கள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை, கம்பவுண்டர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. எந்த விதமான அடிப்படை தேவைக்கான எந்த விதமான உபகரணங்களும் எக்யூப்மெண்ட்ஸும் அந்த மருத்துவமனையில் இல்லை. ஒரு மணி நேரத்தில் அந்த சிபிஆர் செய்வாங்கல்ல, அது கூட செய்ய தெரியாமல் நர்ஸு விழிபதி நின்றுருக்காங்க. குழந்தை இறந்து போச்சு. நாங்கள் 50 வருஷமாக ஆண்டிருக்கோம், நாங்கள் இதையெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டுக்கிற இந்த ஆட்சியினுடைய கோரம் என்னன்னா, அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 18 கிராமங்களுக்கு, துறையரை சுற்றக்கூடிய 18 கிராமங்களுக்கு அந்த கண்ணனூர் அரசு சுகாதார நிலையம் தான், ஆரம்ப சுகாதார நிலையம் தான் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலு. தூக்கிட்டு வரணும், ஒன்று துறையூருக்கு வரணும், இல்லை திருச்சி காவிரிக்கு வரணும். அவ்வளவு வசதி இல்லாமல் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி செல்வராஜ், அவருடைய மனைவி திவ்யா துறையூர் கண்ணனூர் நெசவாள காலனியில் வாழ்ந்து வராங்க. 4.5 வயது குழந்தைய பறிகொடுத்துட்டு கண்ணீரும் கம்பளையுமா அந்த தங்கச்சி அழுதுகிட்டு இருக்கு. எனக்கு நடந்தது இனிமேல் எந்த குடும்பத்துக்கும் நடந்துடக்கூடாது, என் குழந்தை போல இன்னொரு குழந்தை இது போல இறந்துடக்கூடாது என்று இதை நான் வந்து வெளியே சொல்கிறேன். எனக்கு வெளியே சொல்கிறதுக்கு கூட மனம் இல்லை. என் குழந்தை வந்து அலட்சியத்தினால, அரசு மருத்துவமனையுடைய அலட்சியத்தினால அப்படிதான் இருக்கு. டாக்டர் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமா இருக்குங்க சார். எந்த எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸும் இல்லாம அவ்வளோ கொடூரமா வச்சிருக்காங்க சார். எமர்ஜென்சிக்காக போன ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லாம பையனை கொண்டு கையில கொடுக்குறாங்க சார். அதே போலதான் திருச்சி அரசு மருத்துவமனை, திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர், இந்த பகுதியில் புதுக்கோட்டை, இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் பெரிய மருத்துவமனை, ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு கழிவறை கூட இல்லை. கழிவறையில் பல கழிவறையில் கதவுகள் இல்லை.
போக முடியல, அவ்வளவு துர்நாற்றம், குப்பைகள் அங்கங்கே கொட்டி கிடக்குது. அரசு மருத்துவமனைக்குள்ள தண்ணீர் நல்ல டாய்லெட்லேயே தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை, வெளியே போய் தண்ணீரை வாங்கிட்டு வந்து நோயாளிகளுக்கு கொடுக்குற நிலைமைக்கு அந்த மருத்துவமனை தள்ளப்பட்டிருக்கு. மிக மோசமான நிர்வாக சீர்கேடு. இவங்களுக்கு தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு 1000, 500, 2000, 3000 கல்வி கடன், கூட்டுறவு கடன், ஸ்கூட்டி தாரோம், செல்ஃபோன் தாரோம், லேப்டாப் தாரோம், இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. கல்வி மருத்துவம் தேவை. அதை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி இனி ஒரு குழந்தை இறக்கக்கூடாது. எத்தனை குழந்தை அலட்சியத்தினால் இறந்து போயிருக்கு. அப்போ ஒரு அரசு செய்ய வேண்டியது என்ன? மருத்துவம், அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவத்தை தர வேண்டியது, இலவச மருத்துவத்தை தர வேண்டியது அரசின் கடமை. அதை நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரைவில் நாளைக்கு வெளியிடுறது. எப்படி தரப்போகிறோம், எவ்வளவு தரமான மருத்துவம் தருவோம்? சாதாரண காய்ச்சல் தொடங்கி புற்றுநோய் வரைக்கும் அனைவருக்கும் இலவசமான ஒரு சிகிச்சை, உலகத்தரமான சிகிச்சையை வழங்கக்கூடிய மருத்துவம் எங்க ஆட்சியில் இருக்குங்கிறத நாம் தமிழர் கட்சி தேர்தல் செயல்பாட்டு வரைவில் வெளியிட்டிருக்காங்க. அதே போல கல்வி, சமீபத்தில் தந்தி தொலைக்காட்சியில் ஒரு டிபேட்டு, காங்கிரசின் சார்பாக அலீம் அல் புகார் என்பவர் வந்திருந்தார். அவர் சொல்றாரு, சீமான் சொல்றபடி அனைவருக்கும் கல்வி இலவசமா தரணும் அப்படின்னா 23 வருஷம் ஆகும்னாரு. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. சீமானே முதலமைச்சராக வந்தாலும் 23 வருஷம் ஆகும். ஏன்னா இன்னைக்கு தனியார்கள் கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு மேலே லாபம் ஈட்டுறாங்க. அதை முழுமையாக அரசு மையப்படுத்தி எல்லாருக்கும் கல்வியை கொடுப்பது சாத்தியமே இல்லைங்கிறாப்புல. அப்போ நான் கேட்டேன், 23 வருஷம் ஆகும்னா நீங்கள் 73 வருஷம் ஆண்டிருக்கீங்களா? அதில் 23 வருஷம் வரவே இல்லையா? ஒரு 23 வருஷத்தில் கல்வியை கொடுத்துட முடியும்னு அவரே சொல்கிறாரு. 23 வருஷம் வேண்டாம், நல்ல தலைவன் இருந்தா, காமராஜர் போல ஒரு நேர்மையான தலைவன் இருந்தா கல்வியை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். தனியார் முதலாளிகள்கிட்ட, தனியார் கல்வி நிறுவன அதிபர்கள்ட்ட, இந்த கல்வி வள்ளல் அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய இந்த நபர்கள்ட்ட காசு வாங்காமல், கமிஷன் வாங்காமல் இருந்தா புதிய பள்ளிக்கூடங்கள், புதிய தனியார் கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன். இருக்கிற பள்ளிக்கூடங்கள், இருக்கிற தனியார் கல்லூரி செயல்படணுமா? பொது சேவை செய்யணும். உங்களுடைய சமூக பங்களிப்பு, நீ எவ்வளவு ஒரு புயல் வருது, ஒரு வெள்ளம் வருது, இல்லை ஒரு கொரோனா வருது, இல்லை இரத்த தான முகாம் கொடுப்பது, இல்லை புதிய குளங்களை வெட்டுவது, ஏரிகளை அமைப்பது, அதில் தூர்வாரு, இந்த மாதிரி சமூக பங்களிப்பு செஞ்சால் மட்டும்தான் தனியாருக்கான அந்த லைசன்ஸ் நீட்டிக்கப்படும். இல்லை லைசன்ஸ் ரத்து. வெறும் நீ கல்வி படிக்க வச்சு பணத்தை வாங்கி போட்டு போயிட்டு இருப்ப. கல்வி என்பது மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி என்பது சேவை, அது ஒரு சர்வீஸு. அந்த அடிப்படையில் புதிய தனியார் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகள் பொது சேவை செஞ்சால் மட்டும்தான் நீட்டிக்கப்படும். அரசு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுக்கும். 5 ஆண்டுகளில் அதை சாத்தியப்படுத்த முடியும். என்ன பண்ணணும்? போடுற பட்ஜெட்டை முழுசாக அந்த துறைக்கு செலவு பண்ணணும். அது மட்டும் பண்ணும். தமிழ்நாட்டுடைய 4 ஆண்டுகள் பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட் எழுதணும்ல, 2 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடியில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கலாம்? எப்படி தரமாக நீங்கள் வேலம்மாள், எஸ்ஆர்எம் என்னென்ன நீங்கள் தனியார் வச்சுருக்கீங்களோ அதை விட மேலே, அதுக்கு இணையாலாம் இல்லை, அதை விட மேலே டாப்பாக கொண்டு வரலாம். நோக்கம் வேணும், வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் வேணும், இருந்தால் செய்ய முடியும். அண்ணன் சீமானுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை என்பது, மும்மொழிக் கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழிக் கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. உலகத்தில் கூடிய ஒவ்வொரு தேசியத்திற்கும் அவரது தாய்மொழியே கொள்கை மொழி, தாய்மொழியே பயிற்று மொழி. எம்மொழியும் படிப்போம் நாம் வாழ, எம் தாய்மொழி தமிழ் படிப்போம் எம் இனம் வாழ என்பதுதான் நாம் தமிழுடைய கொள்கை, மொழிக் கொள்கை. அந்த அடிப்படையில் தமிழ் பயிற்று மொழி, கட்டாய பயிற்று மொழி. ஆங்கிலம் ஒரு பாடமொழி. ஆங்கிலம் மட்டும் இல்லை, பிரெஞ்சு வேணுமா படிச்சுக்க, இந்தி உனக்கு வேணுமா படிச்சுக்க, ஜெர்மன் லாங்குவேஜ் வேணுமா படிச்சுக்க, ஜாப்பனீஸ் படிக்கணுமா படிச்சுக்க. எல்லா மொழியும் படிப்பதற்கான வசதிகளை நாம் தமிழ் ஆட்சி செஞ்சு கொடுக்கும். ஆனால் என்னுடைய வரலாற்றை, என்னுடைய மருத்துவத்தை, என்னுடைய சூழலியலை, என்னுடைய அறிவியலை, என்னுடைய வேளாண்மையை, கத்திரிக்காய், ஒரு வேளாண்மை கல்லூரியில் ஒருத்தன் படிக்கிறான், கத்திரிக்காய் எப்படி நடணும், நெல் எப்படி நடணும், இப்படி நாற்று போகணும், இது எதுக்கு ஆங்கிலம்? அதை அவன் தமிழ்லேயே படித்து போகிறான். இன்னும் தெளிவாக படிப்பான். இன்னும் தெளிவாக படித்தா அதில் நிபுணத்துவனாக மாறுவான், அதில் ஒரு அறிஞனாக மாறுவான். பொறியியலை தமிழுக்கு மாற்ற முடியும், மருத்துவத்தை தமிழுக்கு மாற்ற முடியும். இன்றைக்கி சீனாவில் மருத்துவம் படிக்கிறான்னா சீன மொழியில் தான் படிக்கிறான், ஜப்பானில் மருத்துவம் படிக்க ஜப்பானிய மொழி தான் படிக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் இவனுக்கு படித்து அவனுக்கு அதை அவன் மண்டைக்குள்ளே ஏற்றி அதை அவன் செயல்படுத்துறதுக்குள்ளே அவனுக்கு போதும் போதுனால அது தெரிஞ்சு தேர்ச்சிப்பட்டு வர்ற எண்ணிக்கை குறைவாயிருது. அப்போ தன் தாய்மொழியில் படிக்கிற பொழுது அவன் அதை எளிதாக படிக்க முடியும். அப்போ அனைத்தையும்
எல்லாவற்றையும் முழுமையாக தமிழுக்கு மாற்றக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை அண்ணன் சீமான் உருவாக்குவேன்னு சொல்லி தான் நாளைக்கு தேர்தல் செயல்பாட்டு வரைவை வெளியிட இருக்காரு. இப்படி அதே போல கல்வி, மருத்துவம், குடிநீர். முதல்ல குடிநீர் தான். ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை கூட நீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கணும். 20 ரூபாய்க்கு தண்ணியை எடுத்து 20 பைசாக்கு எடுத்து கங்கை கொண்டான்ல 20 ரூபாய்க்கு விற்கிது பெப்சி கோக்கு. வசதி படித்தவங்க பெப்சி கோக்கு, பிஸ்லரி, ஆண்டவர் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க. வசதியற்றவர்கள் நீங்கள் 1 லிட்டரு 25 லிட்டர் தண்ணி 40 ரூபா. அருப்புக்கோட்டை பகுதியில், ராமநாட்டில், தம்பிக்கோட்டை பகுதிகளில் 8 அடிக்கு 10 அடிக்கு குழியை தோண்டி அதில் தேக்காந்து கொட்டையை வச்சு தேய்ச்சி தண்ணியை குடத்துக்குள்ளே ஊற்றி மக்கள் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தண்ணி எடுக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ கோடை முடிஞ்சுதுன்னா இதை விட கொடூரமாக மாறும். தமிழ்நாடு எந்த நீர்நிலையும் தூய்மைப்படுத்தப்படலை, எதுவுமே தூர்வாரப்படலை. 32,000 நீர்நிலைகள் மொத்தமாக தூந்து போச்சு. அதை மீட்டெடுத்து 10 ஆண்டுகள் பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்ங்கிற திட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய நீர்வளத்தை பெருக்குவேன், நிலத்தடி நீரை பெருக்குவேன்னு சொல்லி சீமான் நீர்க்கொள்கையை வகுக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் தமிழ் செயல்பாட்டு வரைவு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அதை எப்படி உருவாக்க போகிறோம், எப்படி தமிழ்நாட்டுடைய கடன் அடைப்போம், எப்படி கடன் வாங்காத மாநிலம் மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் இருக்க போது. வேற எந்த இலவசமும் இருக்க போகிறதில்லை. நீர், கல்வி, மருத்துவம், இந்த 3. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிற பகத்சிங்குடைய கனவை நிறைவேற்றுவது தான் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாடு. சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான். ஒரு குழந்தை பசிக்கு அழக்கூடாது, ஒரு மாணவன் கல்விக்கு இயங்கக்கூடாது, ஒரு இளைஞன் வேலைக்கு அலையக்கூடாது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு, இதை உருவாக்குவது தான் உண்மையான அரசினுடைய வேலை திட்டமாக இருக்கணும். அதை நாம் தமிழ் செய்ய போது. ஆனால் தேர்தலை தேதி அறிவித்த பிறகு எந்த கட்சியும் வேட்பாளர் அறிவிக்கலை, எந்த கட்சியும் தேர்தல் அறிக்கையும் வெளியிடலை. ஆனால் ஒரு கட்சி 6 மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சிருச்சு. பிப்ரவரி 21, 2026 திருச்சி மாநாட்டில் வேட்பாளர்களை மொத்தமாக அறிவிச்சு 117 பெண்கள் 117 ஆண்கள்னு சொல்லி களத்தில் இறங்கிருச்சு. வேட்பாளர்களும் களத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் பெரிய நெருக்கடி என்னென்னா, திமுக ஒரு தொகுதிக்கு 50 கோடியை செலவு செய்ய திட்டமிடுது. அதற்கு இணையாக அதிமுகவும் 10லேருந்து 15 கோடியை செலவு செய்யணும். அவங்க ஆளுங்கட்சி 50 கோடி, இவங்க ஏற்கனவே ஆண்ட கட்சினால 10லேருந்து 15 கோடியை செலவு செய்ய திட்டமிடுறாங்க. தாவேக்காவும் தொகுதிக்கு 1 கோடி வரைக்கும் தேர்தலில் செலவு செய்ய திட்டமிடுது. ஏன்னா லாட்ரி பணம், அப்புறம் ஏற்கனவே ஆர்வ கோளாறுகள், பிளாக் டிக்கெட் விற்ற பணம், இந்த மாதிரி IAS அதிகாரிகள் வருமானத்தை அதிகமாக சேர்த்த பணம் எல்லாம் வச்சுருக்காங்க, இறக்கி விடுறான். ஆனால் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே களத்தில் போய் பார்க்கும்போது துண்டறிக்கை அடிப்பதற்கு கூட நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் திணறாங்க. பல வேட்பாளர்கிட்ட வாகனம் இல்லை. மக்கள் நாம் தமிழர் கட்சி வாக்களிக்க தயாராகிட்டான். நாம் தமிழ் கட்சி மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாகிறது. நாம் தமிழ் கட்சி மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. இன்னொன்று, சரியான மாற்று இவங்க தான். விஜய் என்பது ஒரு ஏமாற்று. திமுக அதிமுக ஒரு எந்த இடத்துலையும் மாறுபடலை, திராவிடத்துலையும் மாறுபடலை, பெரியார் கொள்கையிலையும் மாறுபடலை. அவர் கருணாநிதி கொள்கை தலைவருங்கிறாரு, ஜெயலலிதாவை கொள்கை தலைவருங்கிறாரு, கருணாநிதிய கொள்கை தலைவருங்கிறாரு, ஆனால் திமுகவை தீய சக்திங்கிறாரு, ஜெயலலிதாவை ரோல் மாடலுங்கிறாரு, அதிமுக ஊழல் சக்திங்கிறாரு. இவரே செங்கோட்டையில கூட வச்சுட்டு என்னத்தை ஊழலை ஒழிக்க போறாரு, இவரே வருமானத்தை மறைக்கிறாரு, என்னத்தை ஊழலை ஒழிக்க போறாரு அப்படின்னு 1000 கேள்விகள் மக்கள் மனதில் இருக்குது. விஜய ஒரு ஜோக்கராக, ஒரு காமெடியனாக, ஒரு என்டர்டெய்னராக சரி வரட்டும் பார்ப்போம்னு தான் பார்க்கணும் ஒழிய மாற்றமாக பார்க்கல. ஆனால் திமுக அதிமுக ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸா மக்கள் பார்ப்பது நாம் தமிழர் கட்சியை தான். மக்கள் பார்க்குறான், மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டான். கட்சி எல்லா இடங்களையும் போய் சேர்ந்துருச்சு, எல்லா கிராமங்களையும் சேர்ந்துருச்சு. 2016, 21 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சேரலை. சேராமத்தான் அந்த 36 லட்சம் ஓட்டு இன்னைக்கு சேர்ந்துருச்சு. வாக்குச்சாவடி முகவர்களை கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி நெருக்கி எல்லா தொகுதியிலையும் போட்டாங்க. ஆனால் தேர்தல் பணிகளுக்கு, அடிப்படை தேவைகளுக்கு பணம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் தடுமாறுறாங்க. எப்போதும் போல உண்மையான நேர்மையான மாற்று அரசியலை விரும்பக்கூடிய தமிழர்கள், தமிழ் முதலாளிகள், மானத்தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி வெளிப்படைத்தன்மையோடு மக்களுக்கு அறிவித்து, எல்லாரும் தேர்தல் வந்துட்டால் பணம் கொடுப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு கட்சி தான் மக்கள்கிட்ட பணம் கேட்குது. எப்போதும் கொடுத்து உதவிய தமிழர்கள் donate.namtamizhar.org அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த தேர்தல் பணிகளுக்கு மக்களுக்கு சேவை பண்ண வர்றோம். மக்களுக்கு சேவை பண்ண வரும்போது அந்த மக்கள் தானே உண்மையிலே கொடுக்கணும். நான் உனக்கு சேவை பண்ண வரேன், நான் உனக்கு உதவி பண்ண வரேன், நான் உனக்கு சர்வீஸ் பண்ண வரேன், உங்களுக்கு பண்ண வர்றோம், அப்போ நீங்கள் தானே உதவி செய்யணும் அப்படின்னு உரிமையோடு நாம் தமிழர் கட்சி மக்களிடத்திலே திரள் நிதி மூலமாக கையேந்தி நிற்கிறது. donate.namtamizhar.org அப்படிங்கிற இணைய பக்கத்தில் உங்களால் முடிந்த எவ்வளவு நிதியோ கொடுத்து
வெளிப்படைத்தன்மையோடு நாம் தமிழ்ச்சியும் வெளிப்படைத்தன்மையோடு அந்த நிதியை கேட்டிருக்காங்க. நீங்கள் 234 தொகுதிக்கும் அங்கே தனித்தனியான அந்த ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் எந்த தொகுதி, நீங்கள் கீழ்வேலூரோ இல்லை எடப்பாடி தொகுதியோ இல்லை கோயம்புத்தூர் தெற்கோ இல்லை மதுரை மேற்கோ இல்லை திருமங்கலமோ இல்லை திருநெல்வேலியோ இல்லை தென்காசியோ இல்லை சிறுவைகுண்டமோ இல்லை கன்னியாகுமரியோ குளச்சலோ இல்லை அண்ணா நகரோ விருகம்பாக்கமோ சோழிங்கனூரோ எந்த தொகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த தொகுதிக்கே நீங்கள் நேரடியாக உதவி செய்ய முடியும். உங்களுடைய உதவி உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளருக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கப்படும். அதனால் அன்பிற்குரிய உறவுகள், நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை இனமாகவும் பணமாகவும் நீங்கள் தான் உதவணும். donate.namdam.org அப்படிங்கிற இணைய பக்கத்தில் சென்று ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த நிதியை உதவி செய்து மக்கள் சேவைக்காக தங்களுடைய வருமானத்தை விட இனமானமே பெரிது என்று எல்லா பணிகளும் எல்லாம் சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள், பாமரர்கள், ஒரு தானி ஓட்டுநர், ஒரு மருத்துவர், ஒரு பொறியாளர், வழக்கறிஞர், இப்படி படித்தவர்கள் தங்களுடைய பணிகள் எல்லாம் விட்டு மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்காங்க, களத்தில் நிற்கிறாங்க. அவளை கரண் தூக்கி விட வேண்டியது மக்களுடைய கடமை. இப்படி ஒரு கட்சி, ஒரு 8.2 விழுக்காடு வாங்கின கட்சி, தமிழ்நாட்டில் 1 விழுக்காடு வச்சிருக்க கட்சி கூட இன்னைக்கு திமுக அதிமுக கூட பேரம் பேசிட்டு 500 கோடி 1000 கோடி வாங்கிட்டு போயிடும். சீமானவர்கள் 8.2 விழுக்காடு வாக்கு நெருக்கி 2020 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழ் கட்சி 2 மடங்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைய ரேஞ்சுக்கு நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸாக, மாற்று அரசியலாய், மாற்று சக்தியாக இருக்குது. ஆனாலும் மக்கள்கிட்ட கையேந்தி நிற்குது. இதன் மூலமாகவே நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வெளிப்படைத்தன்மையான கட்சியாக இருக்குது, எவ்வளவு எந்த விதமான அரசியல் லாபங்களுக்கும் எந்த விதமான கூட்டணிக்கும் போகாமல் தனிச்சு நிற்குது. தனிச்சு மூலமாக நாம் தமிழ் கட்சி ஒரு உறுதியான கட்சி என்பதை காட்டுகிறது. அதற்காக ஒரு நேர்மையானவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்னா, நல்லவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும்னா மக்கள் உதவி செஞ்சால் மட்டும்தான் நிற்க முடியும். மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பது போல இந்த நிதியையும் கொடுத்து உதவி இந்த தேர்தல் பயணத்தில் வெல்வதற்கு உதவி செய்ய வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி